ஹலோ குழந்தைகளா, நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏழு இறக்கை குருவியின் சத்தம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? கரும்பலகையில நான் ஒரு தொடரை எழுதுவேன். அத்தொடர்ல சில இடங்கள்ல எழுத்துக்கள் விடுபட்டிருக்கும். விடுபட்ட எழுத்துக்களை நீங்கள் தான் கண்டுபிடித்து கூற வேண்டும். சரியா சொன்னீங்க. இது சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நான் சில வினாக்களை கேட்க போறேன். நீங்க விடை சொல்லணும். அதுக்கு ஒரு விதி இருக்கு. நான் வினாக்களை கேட்கும்போது கண்களை மூடி இருக்க வேண்டும். விடை தெரிந்தால் மட்டும் கண்களை திறந்து விடையை கூறணும். சரியா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? முதல் கேள்வி, உங்கள் வீட்டு சேவல் எதிர் வீட்டுக்கு சென்று முட்டையிட்டால் அந்த முட்டை யாருக்கு சொந்தம்? உங்கள் வீட்டுக்கா, எதிர் வீட்டுக்கா? சரியா சொன்னீங்க. சேவல் முட்டையிடாது. அடுத்த வினாவை நான் கேட்க போறேன். ஒரு கொடியில 10 துணி காஞ்சிட்டு இருக்கு. ஒரு துணி காயறதுக்கு 10 நிமிஷம் அப்படின்னா 10 துணி காயறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிடம் ஆகும். சரியா சொன்னீங்க. ஒரு துணி காயறதுக்கு 10 நிமிடம்னா 10 துணி காயறதுக்கும் அதே நேரம் தான், அதாவது 10 நிமிடம் தான் ஆகும். இப்போ நான் கேட்ட வினாக்களுக்கு விடை கூறி மகிழ்ந்தீர்கள் அல்லவா? இது போலவே எந்த வினாவை எப்போ கேட்டாலும் சரியாக விடை தர ஒருத்தர் இருந்தாராம். அவர் யார் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னா செழியன்னு ஒரு பையன் ஒரு புத்தகத்தை படிப்பான். அந்த புத்தகத்தோட பேரு தெனாலிராமனின் கதைகள். எல்லா வினாக்களுக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பதிலு, அது போலவே அறிவுபூர்வமாக சிந்தித்து விடையளிப்பாராம் இந்த தெனாலிராமன். அது போலவே செழியன் ஒரு நாள் உட்காந்து படிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கதையில தெனாலிராமன் உன்னை தேடினாராம். அவர் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செழியன் படிக்கும் கதைய நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கதையை கேட்கலாமா? விஜயநகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. விழாவிற்கு வந்திருந்த அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அந்நாட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அரண்மனை தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். உங்கள் அவை புலவர் தெனாலிராமன் அறிவுக்கூர்மை மிக்கவராமே, நான் அவரை சோதிக்கலாமா? சரி, சோதிக்கலாமே. வாருங்கள் அவை புலவரே, உங்களது திறமையை சோதிக்க என் நண்பர் ஆசைப்படுகிறார். நீங்கள் தயாராக உள்ளீர்களா? தெனாலிராமா, நான் உன்னிடம் ஒன்றை கேட்பேன். அதை நீ எனக்கு கொண்டு வந்து தருவாயா? முயற்சி செய்கிறேன் மன்னா. எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 நிறத்திலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும். மேலும் அது சில நேரத்தில் 3 கால்களாலும் சில நேரத்தில் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும். இதை உன்னால் கொண்டு வர முடியுமா? தெனாலிராமா, உடனே இதை கொண்டு வா. என்ன தெனாலிராமா, இவ்வளவு நேரம் கடந்து வந்துள்ளாய்? உடை வேறு கிழிந்து உள்ளது. அதில் முட்களும் மண்ணும் ஒட்டி இருக்கின்றன. பறவை இல்லாத வெற்று கூண்டை அல்லவா எடுத்து வந்துள்ளாய்? என்ன நடந்தது தெனாலிராமா? அரசே, விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்தது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். அப்போது அப்பறவை என்னிடம், அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவோ இருளாகவோ இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் பறந்து மன்னரிடம் வருவேன் என்று சொல்லியது மன்னா. தெனாலிராமா, எனக்கு தலை சுற்றுகிறது.
அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும்? ஒரே வியப்பாக அல்லவா இருக்கிறது. ஆஹா, அருமை! என்ன ஒரு அறிவு கூர்மை! இதோ பெற்றுக்கொள் பரிசினை. கதை பிடிச்சிருந்ததா குழந்தைகளா? பிடிச்சிருந்தது டீச்சர். கதையை படிச்ச செழியன் தெனாலிராமனோட அறிவு கூர்மையை எண்ணி மகிழ்ந்தான். செழியனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தான் படிக்கும் கதைய படம் போல மனதுல நினைச்சு பார்ப்பதுதான் அந்த பழக்கம். அவன் கூடவே அவனுடைய கற்பனைக்குள்ளார நாமும் செல்வோமா? செழியன் 7 இறக்கை குருவியை தேடி காற்றுக்குள் சென்றான். வழியில் மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் சத்தம் கேட்டது. தூரத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. அது காதுக்கு இனிமையாக இருந்தது. சற்று தூரத்தில் நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தமும் கேட்டது. செழியன் அச்சத்துடன் பதுங்கி பதுங்கி சென்றான். யானை பிளிரும் சத்தம் பக்கத்திலேயே கேட்டது. செழியன் ஓட ஆரம்பித்தான். வழியில் ஆந்தை அலறியது. மயில் அகவியது. பாம்பு சீறியது. ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக கடந்தான். குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டது. வண்டிகள் முரளும் ஓசை கேட்டது. பல்வேறு அச்சமூட்டும் மொழிகளையும் கடந்து சென்றான் செழியன். எவ்வளவு தேடியும் 7 இறக்கை குருவி கிடைக்கவே இல்லை. காட்டிற்குள் நீண்ட தொலைவு வந்துவிட்டதால் செழியன் பயந்தான். தன் பயத்தை போக்க பாடலை பாடிக்கொண்டே காட்டை விட்டு வெளியே வந்தான். நம்மளும் அந்த பாட்டை பாடுவோமா? 7 இறக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண, 7 இறக்கை குருவியே உனை காண, எங்குமில்லா குருவியே உனை காண. ஆடுகள் எல்லாம் உனை தேடி மே என்று கத்தியதாம். மே மே. குயில்கள் எல்லாம் உனை தேடி குக்கு என்று கூவியதாம். குக்கு கூ. பூனைகள் எல்லாம் உனை தேடி மியாவ் மியாவ் என்று கத்தியதாம். மியாவ், மியாவ். கிளிகள் எல்லாம் உனை தேடி கிக்கி என்று பேசியதாம். கிக்கி, கி, கி. தேடி தேடி சொந்தனவாம், எல்லாம் ஒன்றாய் கூடினவாம், ஆடி பாடி மகிழ்ந்தனவாம். இப்படி பாடிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டான் செழியன். ஆனா 7 இறக்கை குருவிய மட்டும் யாராலுமே பார்க்க முடியல. நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செழியனுக்கு சொல்றீங்களா? சரி குழந்தைகளே, நாம நாளைக்கு இன்னொரு பாடத்தை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.